முள்ளு மலரப்பெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து அப்பா திட்டிகிட்டே போயிட்டார். நாசமாக போச்சு மகேந்திரன், நீ ஏதோ நல்லா டைலாக் எழுதுவ இது பண்ணு சொல்லிட்டு தான் உனக்கு நான் டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்தேன். சரி நீ டைரக்ட் பண்ணுறப்ப இதுவும் 10 மடங்கு கொடுப்பேன்னு நினச்சேன். இது என்ன ஊம்ப படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ரஷ்ஷி பார்த்தோன்னா சைலண்ட்டாக போயிட்டே இருக்குது. என்ன ஐயோன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வந்து ஒரு லாஸ்ட் 2 days ஆஃப் முக்கியமான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து பிடிச்சி எடுக்க மாட்டேன்ட்டார். ஐயய்ய இந்த படம் போச்சு, நம்பி இது பண்ண நாசமாக போச்சு மகேந்திரன் சொல்லிட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணி கடைசியில் என்ன ஆச்சு, அப்பாவுக்கு வந்து பரமக்குடி டைம்லேருந்தே வந்து கமல் சார் தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாருஹாசன் சாரும் கமல் சாரும். போய் புலம்புனப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை கமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அப்பாவும் கமல் சாரும் அடிக்கடி வந்து பெங்களூர் போவாங்க. இது யூஸ்லி வாட்ச் லாட் ஆஃப் கன்னடா ஃபிலிம்ஸ், புலம்பிக்கிட்டே வருவாங்க. என்ன கமல் என்னென்ன மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க, நம்மளும் என்னத்த இது பக்கத்து டேரக்ட் எழுதிட்டு உட்காந்துருக்கோம், இன்னும் மற்ற சுற்றி டான்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம்னு சொல்லி. ஸோ அதனால் மகேந்திரனுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன, விஷன் என்னன்றது கமல் சாருக்கு ரொம்ப நாள் தெரியும். ஸோ இது புலம்புனோடனே வந்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் செலவு வந்து கமல் சாரே சொந்தமாக பண்ணி சத்யா ஸ்டுடியோவில் வந்துட்டு இது பண்ணி பாலுமந்தர் சாரை ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தில் வர பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்து 2 நாள் ஷூட் பண்ணி விட்டேன். அதாவது அந்த செந்தாழம்புய சாங்கோடைய டேக் ஆஃப், ஷோபா எப்படி ஜீப்பில் ஏறினாங்க அது எடுக்கவே இல்லை. அந்த டைம்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே என்னென்னா ராஜா உடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன, டெஃபினட்டாக இந்த சைலண்ட் போர்ஷனில் அந்த மனுஷன் ஒரு மிராக்கிள் பண்ணுவார், நம்ம சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை அவர் மியூசிக்கில் சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஒரு டியூனிங் இருந்துச்சு.